தேர்தல் அன்னைக்கு வியாழக்கிழமை கண்ணியமானவர்களை எழும்புங்க சுபக தொழுங்க, மேலதிகமாக ஒரு 2 ரக்காத் தொழுங்க, 2 ரக்காத் தொழுங்க. அல்லாஹ் கிட்ட முன்வைங்க, யா அல்லாஹ் யார் எங்களுக்கு தகுதியானவனோ அவனை எங்களுக்கு தா, யார் தகுதியானவரோ அவரை எங்களுக்கு தாயா அல்லாஹ். எங்க ஊர்கள்ல இப்படி பிரச்சனை இருக்குது, காணி பிரச்சனை இருக்குது, இன்னொரு பிரச்சனை இருக்குது. நாங்க பல வருஷ காலமாக இந்த ஊர்கள்ல இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமைகள்ல நானும் நீங்களும் செய்ய வேண்டிய, அல்லாஹ்விடத்தில் தப்ப வேண்டிய ஒரே ஒரு வழியாக இருக்கும் என்றால் இந்த வழிதான் கண்ணியமானவர்களே. 2 ரக்காத் தொழுவோம், அல்லாஹ் கிட்ட கேட்போம், நீ யார காற்றாயோ அல்லாஹ் அவருக்கு நான் ஓட் பண்றேன் என்று சொல்லி சீட்டுக்களை எழுதி போடுங்க. ஒவ்வொருடைய பெயரையும் எழுதி அதுல சீட்டு போடுங்க. சீட்டு போடுறது பெரிய ஒரு சுன்னா. இது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய சுன்னா. கண்ணியமானவர்களே, எந்த மனைவிக்கும் தெரியக்கூடாது நான் யாருக்கு வாக்களிக்கிறேன் என்று. எனக்கும் என் மனைவிக்கு வற்புறுத்தேலா நீ இவருக்குத்தான் ஓட் போடணும் என்று. கண்ணியமானவர்களே, அந்த உரிமை கூட எங்களுக்கு இல்லை. நாங்க அந்த கிளம்பி 2 ரக்காத் தொழுதுட்டு நாங்க சீட்டை குலுக்கி பார்ப்போம், யாருடைய பெயர் வருகிறதோ அவருக்கு ஓட் போடுவோம். நாங்க தப்பிடுவோம் அல்லாஹ் கிட்ட இருந்து. கண்ணியமானவர்களே, நாங்க சொல்லுவோம், யா அல்லாஹ் உங்க தலையில பாரம்பிச்சு தான் இது செய்கிறோம், நல்லொரு ஆட்சியாளரை தா என்று அல்லாஹ் கிட்ட முடிவு செய்யுங்க. அல்லாஹ் நல்லொரு ஆட்சியாளரை தருவான். நாங்க தேவைக்கில்லாத வேலை பார்த்தா, நாங்க அதெல்லாம் வேற வேலை பார்த்தா, நாங்க சேர்ந்து நாங்க இப்படி செஞ்சு இவரை வர வச்சிடலாம் அவரை வர வச்சிடலாம் என்று எத்தனையோ அரசியல் வாழ்க்கையை கலத்திருக்கிறோம். நன்றாக யோசிங்க. நாங்க செஞ்சு உண்டாக்கின எத்தனையோ பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, என்ன செய்ய போறாங்க, எது செய்வாங்க என்பதை ஒரு கணம் நாங்க சிந்திக்கிறோம். கண்ணியமானவர்கள், வெறுமனே பணத்துக்காக, வெறுமனே பொருளுக்காக, வெறுமனே எங்கட வேற வேற வேலைகளுக்காக, தேவைகளுக்காக நாங்க சமூகத்தை பிரிச்சிடாதீங்க. அல்லாஹ்வுக்கா எங்களை பக்கத்து கடைக்காரர் எலெக்ஷன் இன்றைக்கு முடிஞ்சிடும், நாளைக்கு போயிடும். கண்ணியமானவர்களே, வேட்பாளர்கள் வந்து விடுவார்கள், போய்விடுவார்கள். ஆனால் இந்த பக்கத்து கடைக்காரர், பக்கத்துல போட்ல போகக்கூடியவர், பக்கத்துல கூட வரக்கூடியவர் எல்லாரும் எங்களுக்கு தேவையானவங்க. இன்றைக்கு நான் கீழே வந்தா அவங்க இன்னும் தூக்கோடும், எனக்கு ஒரு நோய் வந்தா அவங்க நலம் விசாரிக்க வரணும். உலமாக்களாகிய எங்கள் மீது ஒரு பொறுப்பு இருக்கிறது. கண்ணியமானவர்களே, கட்டாயம் இந்த நேரத்தில் நானும் நீங்களும் நாவுகளை பாதுகாத்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அல்லாஹ்விடத்தில் முன்னோக்கிறதுனால, அல்லாஹ்கிட்ட கேட்கறதுனால அல்லாஹ் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் ஒரு காலமும் எங்களுடைய தொழுகையை வீணாக்க மாட்டான், எங்களுடைய துஆவை வீணாக்க மாட்டான், அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். நல்லொரு ஆட்சியாளர் தருவான். கண்ணியமானவர்களே, அப்படியான ஆட்சியாளர் எங்களுடைய சமூகத்துக்கு தேவை. அப்படியான ஒரு வேட்பாளர் எங்களுக்கு தேவை என்று சொன்னால் நானும் நீங்களும் என்னுடைய உம்மாவை விடவும் என்னுடைய வாப்பாவை விடவும் யாரும் சிறந்தவர்கள் அல்ல. என்ற உம்மாக்கு கண்ணியம் செலுத்துவோம், என்ற வாப்பாவுக்கு மரியாதை செலுத்துவோம். வாக்களிக்கிறது அது முக்கியமானதுதான், அது முக்கியமானது. என்னுடைய உலமாக்கள் அவங்க ஜிம்மி சொல்லமா இதை வலியுறுத்துகிறார்கள். தேர்தல் அன்றைக்கு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும். யார் முடியாமல் வீடுகளில் படுத்த படுக்கையில் இருந்தாலும் அவர்களையும் இயல்பான அளவு கொண்டு சென்று தேர்தல் வாக்குகளை நிறைவேற்றுங்கள். இது எங்களுக்கு என்ன, எங்களுக்கு தேவையில்லையே என்று ஒரு புறம் ஒதுங்கிவிடக் கூடாது. எங்களுக்கு தேவை. கண்ணியமானவர்களே, இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த அரசியல் எங்களுக்கு தேவைப்பட்ட ஒன்றாக இருக்கிறது, கழித்து விட முடியாது. ஆனால் அந்த தேவை மாதிரி உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே முன்னோக்கி யாருக்கு அல்லாஹ் ஓட் போடுமாறு காட்டுகிறானோ அவர்களுக்கு எங்களுடைய வாக்குகளை நிறைவேற்றுவோம் என்று சொன்னால், அவன் கெட்ட ஆட்சியாளராக இருந்தாலும், அவன் அநியாயம் செய்யும் ஆட்சியாளராக இருந்தாலும் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் அவனை நல்லவனாக ஆக்கி எங்களுக்கு தருவான் என்பதில் சந்தேகம் கிடையாது. எனவேதான் நாவுகளை பாதுகாத்து, உறவுகளை பாதுகாத்து, நெருங்கிய குடும்பங்களுடைய உறவுகள் அவைகளை சேர்ந்து என்னுடைய கடைகளுடைய பஜார்கள் இவர்களோட அன்பாக பழகி நானும் நீங்களும் நல்லொரு அரசியலை இந்த காலத்திலே எதிர்பார்த்திருக்கிறோம். அந்த நேரத்திலே முழு தேவைகளையும் அல்லாஹ்விடத்திலே முன்னிட்டு நல்லொரு ஆட்சியாளர் எங்களுக்கு தேவை என்பதை அல்லாஹ்விடத்திலே மாத்திர முன்னோக்குவோம் என்றால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு நல்லொரு ஆட்சியாளரை தருவான்.